Hi, hello guys. It's craft. Sorry, it's நிஞ்சா கேமிங் இல்லைன்னா ஈகிள் கேமிங். ஆமாம், நம்ம பேரை இடையில மாற்றிருக்கோம். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோவோட வந்திருக்கேன். நம்ம பேரை இங்கே ரிவீல் பண்ணிட்டேன். மை நேம் இஸ் அருண். நீங்கள் என்ன அருண் கூப்பிடலாம். ஃபேஸ் ரிவீல். நம்ம இப்போது 8 சப்ஸ்கிரைபர், இன்னும் ஒரு 10, அதாவது 18 சப்ஸ்கிரைபர் வரும்போது என் ஃபேஸ் ரிவீல் உங்களுக்காக. ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்டிங் வித் த கேம் கிராஃப்டிங் அண்ட் பில்டிங். இந்த கேம் ரொம்ப சிம்பிள் தான், மைண்ட் கிராஃப்டோட காப்பின்னு கூட சொல்லலாம். ஓகே, நம்ம இப்போது ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ண போகிறோம். உங்கள் கண்ணு முன்னாடியே ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ணுறேன். அந்த வேர்ல்டுக்குள்ளே போகிறேன், அங்கே வீடை கட்டுறேன். இதுக்கப்புறம் நம்ம ஒரு கேம் போட போகிறோம். அந்த கேம் பேர் வேர்ல்ட் வார் 2. அந்த கேமை போடுறதுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. நீங்கள் எதுவும் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அமைத்தி ஆல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்காக கேம் பிளே இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ப்ளே. நம்ம ஃப்ரெண்டு, அதாவது அவர் பேர் வந்து ஸ்டார் கேமர். அவரோட சப்ஸ்கிரைபர் ஸ்டார் கேமிங்கிறவரோட வச்சுருக்காரு. அவரோட சப்ஸ்கிரைபர் யாராச்சும் இங்கே இருந்தீங்கன்னா அந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டு என் வீடியோஸையும் பாருங்கள். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு சேனல் க்ரியேட் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கோம். 2 சப்ஸ்கிரைபர் சேர்ந்தால் என்ன ஆகுதுன்னு பார்க்க ஆசையாக இருக்கா? அப்படி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை அழுத்திட்டு ஆல் பட்டன் ஆன்லேயே வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரலாம். வர்ற வரையும் காத்திருந்து ஆன்ல வச்சுக்கோங்க. இந்த வேர்ல்டுக்கு பேர் நிஞ்சா. ஓகே, சர்வைவில் வச்சுருக்கேன். ரிசோர்ஸ் பேக்குக்கு போயிட்டு ஆக்டிவ் அப்படின்னு போனால் ஒரிஜினல் டெக்ஸ்சர் அதை ஆனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாம் ஓகே. நம்ம இப்போ இந்த கேமுக்கு புதுசு தான் நினைக்கிறீங்களா? காலையில் தான் ஏற்றுனேன். ஓகே, வாங்க வேர்ல்டுக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. திருப்பி சொல்கிறேன், லைக் போடுவீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃப்ரெண்டு ஸ்டார் கேமர் இருக்கார். அவர் வீட்டுக்கு ஒரு விசிட்டுக்கு போகணுன்னு இருக்கேன். ஓகே, இப்போ இந்த லோடிங் ஆகுது. அது வரையும் எதாவது சொல்லணும் ஆசையாக இருக்குது. சொல்லணும்னு ஆசை தான், சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா இருந்தால் தானே சொல்கிறதுக்கு. ஓகே, என் ஃப்ரெண்டு ஸ்டார் கேமர் வீட்டுக்கு விசிட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி காலையில். சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்கு 70 சப்ஸ்கிரைபர் ஆச்சு. அவர் 100 சப்ஸ்கிரைபர் அடிக்க போகிறாரு. நமக்கு அது கூட இல்லைன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டீங்கல்ல. ஓகே, வாங்க ஒரு நிமிஷம் ஸ்டில் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த இது லோடிங் ஆகுறது உங்களுக்கு அந்த டைம் இருக்கக்கூடாது. என்னடா இது? ஓகே, வேர்ல்டுக்குள்ளே ஸ்பான் ஆகிட்டோம். நான் வந்து கேமரா வியூவை கொஞ்சம் ஏற்றி வச்சுருக்கேன். என்னடா இது உலக அதிசயமாக இருக்குது. நமக்கு லக்கு கூட போல வந்து ஸ்பானான கொஞ்சம் நேரத்துலையே வில்லேஜை பார்த்துட்டேன். செம, நீ பெட்டுக்காக நான் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. 3 வீடு தான். பெரிய வில்லேஜ் சின்ன வில்லேஜான்னு கூட தெரியல. ஓகே, இந்த வீட்டில் தான் இருக்கா? ஏதாச்சும் விஷயம் கிடைக்குதான்னு பார்ப்போம். வாருங்கள், ஓப்பன் பண்ணிக்குவோம். இல்லை ஏதாச்சும் இருக்குதா? வீடு கட்டும்போது தேவைப்படலாம். ஆடே என்ன கைஸ், நமக்கு லக்கு கூட நான் நினைக்கிறேன். ஓகே, வாங்க நம்ம இப்போ போயிட்டு ஒரு இது வேறு செய்யணுமா? நம்ம ஒரு பெட்டு கண்டுபிடிக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு பெட்டு கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்னன்னு பார்க்கலாம். மட்டும் பாட்டிலாக்கு யார் போடா அவன்கிட்ட ஏதாவது ட்ரேட் பண்ண கிடைக்கிறா? இதே கடல் மட்டும் போயிட்டான்டா. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். மேலே பெட்டு இருக்கா? இல்லை, இந்த பக்கம் அடிப்பீவா? நமக்கு இப்போ வேண்டியதெல்லாம் மட்டும்தான் பெட். அது இல்லாமல் என்னடா இது? இப்பயே சாமி வந்துருச்சா?
என்ன காய்ஸ் நமக்கு இந்த சோதனை. வாங்க அந்த வீட்டில் அந்த வீட்டில் இருக்கணும், இருந்தே ஆகணும். இருக்கு ஒரு பெட்டை கையில் எடுத்து வச்சுக்கிறது நல்லது, அவசரத்து நேரத்தில் தேவைப்படும். எல்லா வீட்டில் இருக்கிற லூட்டையும் அடிச்சுட்டு குட் மீன்ஸ் இங்கே இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு கிளம்புவோம். இங்கே ஒரு பெட் இருக்கா, இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போனோம்னா ஏதோ ஒரு வீட்டு எங்கே ஒன்று இருக்குடா. எப்படி வந்துட்டு போயிட்டுமா? ஒரு இலையில பெட்டு தான் இருந்துச்சு. ட்ரை பண்ண முடியல. ட்ரேட் பண்ணவே எதுவும் இல்லை. ஒரு செஸ்ட்டு கூட மாடா வச்சுக்க மாட்டீங்க, அவ்வளோ வேலையாடா நீங்கள் பாவி பாருங்களா. காய்ஸ் வில்லேஜ் கிடச்சது தான் கிடச்சிச்சு, 7 வில்லேஜாக கிடச்சிருக்கு. நீங்கள் வேறு எந்த பெட்டும் இல்லையா? சரி உங்களை நம்பி வந்தனடா. ஏதோ பெருசாக அது வச்சுருப்பீங்க இது வச்சுருப்பீங்கன்னு நினச்சேன், ஒன்றும் இல்லை. சலுப்பி பேசிக்கலாம்டா வில்லேஜ், ஒன்றும் இல்லை. வெஸ்ட் இங்கே வீடு இருக்குது, வீடு வந்துட்டோம் தானே? ஆமாம் ஓகே, நம்ம போய் விட்டு தேடுவோம். விட்டுக்கா பண்ணா போயிட்டு நம்ம இப்போ விட்டு எடுக்கணும் காய். இந்த வீடியோ வந்து நான் 21 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணுங்கிறத நம்ம பிளான். ஏன்னா விட்டால் நான் எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்குவேன். இருறேன் அயன் காய்ஸ், என்ன காய்ஸ் நமக்கெல்லாம் சீக்கிரமே கிடச்சிச்சு. கோல் ஆச்சு. இப்போ நமக்கு மெயினானது உட்டு தான், அது இல்லாமல் நம்ம எதுவும் போட முடியாது. உட்டு தான் இந்த கேமுக்கு சொல்லுவோம். பிள்ளையார் சொல்லி இதுக்கு மேலே வர மாட்டாங்க, அப்படியே மெதுவாக போக வேண்டியதான். ஓகே இங்கே அதை வச்சுட்டு சிம்பிள். எங்கடா வணக்கம் போவோ பாரா. ஓகே நம்ம போய் இப்போ மார்க்கெட் வேணும். குடிக்கிற விடு குடிக்கிறோம். ஃபுட்டும் இல்லை அவங்கள்ட்ட, வேறு எதுவும் இல்லை. பெட்டு தான் கிடச்சிருக்கு, பெட்டு கிடச்சிருக்கு, இது கிடச்சிருக்கு, இதுவாச்சும் கிடச்சிச்சு. மீனான தனியாக பெட்டு தான் கிடச்சிருச்சு. அப்புறம் என்ன இப்போ போய் உட்டு தான் தேடணும். உட்டு எடுத்ததுக்கப்புறம் பிளாங்காக மாற்றணும். அதுக்கப்புறம் தான் வேறு வீடு கட்டணும், கிராஃப்டிங் டேபிள் போகணும், நிறையா வேலை இருக்குது. இது எல்லாத்தையும் நான் இந்த ஒரு வீடியோவில் காமிக்க முடியாதுங்கிற காரணத்தினால் நான் பார்ட்டாக வீடியோ போடுறேன். இதுக்கு இடையில் சில பல வீடியோக்கள் வரலாம். 50 சப்ஸ்கிரைபர் அடிக்கணும், அதை அடித்தா தான் உங்களுக்காக நான் முதல் லைக் போட வச்சுக்கணும். லைக் போடுறதுக்காக உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் கைஸ். நீங்கள் என்ன கேம் வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நானும் செய்வேன். அனிமே வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் அனிமே ஏற்றி போடுறேன். நிறையா வேலை இருக்குது, நீங்கள் என்ன கண்டென்ட் சொன்னாலும் நான் போட ட்ரை பண்ணுவேன். விளாக்ஸ் அதை தவிர ஏன்னா நமக்கும் விளாகுக்கும் சம்மந்தமே இல்லை, முடிஞ்சால் அதையும் போடுறேன்.
அனிமே போடுறதுனா ஓகே நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போடுவேன். பிகாஸ் ஐ எம் அனிமே ஃபேன். இந்த மாதிரி தான் நானும். ஐ எம் ஜஸ்ட் லைக் அ வட்டாக்கு. கேம்ஸ் அனிமேக்கு மிகப்பெரிய ஃபேன். நான் ஒரு கம்யூனிட்டியில் போடலான்னு இருக்கேன். வருதான்னு பார்ப்போம். போட முடிஞ்சால் போடுவேன். இல்லையா இந்த வீடியோட கமெண்ட்லேயே சொல்லிவிடுங்க காய்ஸ். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறது. என் வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கா? இருக்கு. ஓகே, முதல்ல இதை முதல்ல பிளாங்காக மாற்றும். இதெல்லாம் பிளாங்காக மாற்றி என்னடா இது, இதை பிளாங்காக மாற்றி இதை ஸ்டிக்காக மாற்றி அயன் பத்தாது. ஓகே, இப்போ நம்ம வெப்பனுக்கு போனால் இதுதான் இருக்குது. எப்படா ஆச்சா வேஸ்ட் பண்ணிட்டேன் கைஸ், வேஸ்ட் பண்ணிட்டேன். ஐ எம் அ வேஸ்ட் ஃபில்லோ கைஸ், வேஸ்ட் ஃபில்லோ. ஓ சாரி, நான் மறந்தே போயிட்டேன். மெயினான விஷயத்தை க்ரியேட் பண்ண மறந்துட்டேன். ஓகே, சேஃப்டிக்கு இதை செஞ்சுக்க வேண்டியதான். அது இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்வாட் வேணும் நமக்கு. பிகாஸ் 2 செஞ்சுக்கலாம். இதுதான் மெயின் நமக்கு. அதனால் 3 செஞ்சுக்கலாம். செஸ்ட்டில் இதெல்லாம் இதில் வச்சுட்டு இதில் வச்சுட்டு இருக்கிற குச்சியெல்லாம் வச்சு செஞ்சாச்சு. ஓகே, நம்ம எப்படி எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு போவோம். அடுத்த நேரத்தில் நைட் ஆகிடுச்சு. குட்டி நாய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி ஒன்று இல்லையா செங்கிடுப்பு. அந்த நாய் கொதி வைக்கலாம். செஞ்சு எடுத்துட்டு நீங்கள் என் கண்ணுக்கு தான் தெரிஞ்சிச்சா? இல்லை, எப்போ என்ன ஹைட்டு காசு. சூரியன் எங்கே காணும்? சூரியனை காணும். கிளிச் இங்கே இருக்கானா? சரி, கிளிச் மேலே பழிய போட்டேன். பெட்டிங் மேலே யார் அந்த குட்டி நாய்? யார் கத்தி எடுத்துட்டேன். லைவ் ஆக்ஷன் போட்டான் சுத்துட்டான்டா. குட்டி நாய் போட்டேன். நல்ல வேலை பெரிய நாய் எதுவும் பக்கத்தில் இல்லை. ஓனாயாலே கூட்டமாக வந்து அடிக்கும் கைஸ். அதனால தான் பயமாக இருக்குது. கிட்ட இல்லை நம்மளுக்கு. முடிஞ்ச அளவு ஃபுட்டு இருக்கான்னு பார்த்தா ஃபுட்டு இல்லை. ஓகே காய்ஸ், இந்த நமக்கு டைம் இருக்கிறதுக்குள்ள முடிஞ்சாலும் நான் பாட்டை முடிக்கிறேன். நீங்களும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டிவிட மறந்துடாதீங்க. என்னடா நீ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா, ஓகே, அது பிரச்சனையும் நான் கேட்க மாட்டேங்க. நமக்கு சாப்பாடு இல்லை தானே? சாப்பாடு ரெடி. அப்போ அது காய்ஸ், நான் வீடியோ எடுத்து தனியாக இது பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் வாய்ஸ் ஆக்ஷன் கொடுக்குறேன். இடையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? அதுக்காக வச்சு ஒரு லைக் போட்டு போடுங்க கைஸ். நம்ம 8 சப்ஸ்கிரைபர் இருந்தால் 2 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா 10,000 கரெக்டாக இருக்கும். பரவாயில்ல, வேறு மரமாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஒரு ஸ்டாக் வந்துடுச்சு. சரி.
என்ன இது வால் மாதிரி இருக்கு. வால் மீன்ஸ் நாட் தட் வால். ஐ எம் டெல்லிங் அபவுட் வால், நாட் டெய்ல். ஓகே காய்ஸ், இன்னும் வானாய் இதோட குட்டியாக தான் கொண்டோமோ. சரி, கொண்ட காமிக்க கிளம்பிக்க வேண்டியதான். ஒருவேளை மைனிங் பண்ணுறதுக்கு இடமா இருந்துச்சுன்னா நம்மகிட்ட டார்ச் வர இல்லையே. எதுக்கு ரொம்ப அங்கேயே கலெக்ட் பண்ணியிருக்கணும். அந்த கொலை உள்ளே போய் ஏதாவது இருக்கான்னு பார்த்துருக்கலாம். நீங்கள் வீட்டில் இருக்க முடியாது. என்ன கண்ணு கேட்டண்டா காப்பரி இருக்குது. ஆனால் விவசாயம் ஒன்றும் பண்ண முடியாது. எப்பா சவுண்டு மட்டும் வருது காய்ஸ். ஜாம்பியோட சவுண்டு எங்கே இருந்தோ வருது. ஆனால் ஆளை மட்டும் காணும். இந்த வழியாக போய் அந்த வழியாக வந்துட்டான். ஓகே, நம்ம ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த வீடியோ நம்ம ரொம்ப நேரம் எடுக்க முடியுமாங்கிற சந்தேகம் தான். ஒரு ஸ்பாட்டை மட்டும் கண்டுபிடிச்சி வச்சுட்டு அங்கே வச்சுட்டு மட்டும் போயிட்டேன் ஒரு பிளாங்கை. அதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அது நமக்கு கொஞ்சம் மைனிங் பண்ணுறதுக்கும் ஏற்ற மாதிரி இடமா இருக்கணும். இதோ அது தெரியுதுல்ல மலை, அந்த மலைக்கு மேலே மட்டும் நான் வைக்க மாட்டேன். ஆஹா, மலைக்கு அந்த சைட் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. மலைக்கிட்ட மட்டும் போய்கிட்டேன்னா கோல் மட்டும் கிடச்சிடும். அதை வச்சு மைனிங் பண்ணுற பொருளான்னு பார்த்தா என்ன ஹைட்டு. எப்பா சாமி, நம்ம இந்த வழியாக போய்டுவோம் கைஸ். ஏன்னா இங்கே மினரல் இருக்குது, அதாவது கோழி இருக்குது. அதனால நமக்கு வேறு ஏதாவது கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த கேப்பில் தான் போகணும். சரி, விழுந்தேன்னா சோழி முடிஞ்சு. எனக்கு இங்கே கேமாக இருந்தாலும் எனக்கு நடுங்க கட்டி ஏன்னா இது இங்கே ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இதே கொஞ்சம் சேஃபாக போய் பார்த்தோன்னா தான் தெரியும். கோல் மட்டும் கிடைக்கல. இந்த இது மேலே கட்டுங்க. அது என்ன செத்தங்க. எப்பா 2 காட்டு தான் இருக்குது. இது ஒன்று தான் இருக்குது, வேறு வழி இல்லை. உயிரே போச்சு. கடவுளே அஜித்தே. எப்பா என்ன ஹைட்டு. கையில் பிளாங்கை தவிர தேட்டு ஒன்று தான் இருக்குது. எதிட்ட அப்படி இங்கே வச்சுக்கணும் காய்ஸ். வேறு வழி இல்லை, செத்து ரீஸ்பான் ஆகணும். ஓகே, ரீஸ்பான் ஆகி அந்த வில்லேஜ் பக்கத்தில் இந்த பொருள்லாம் இருக்கும். ஏன்னா நான் அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இல்லை, அதனால் பொருள்லாம் இருக்கும். செத்து நம்ம இப்போது சாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது கலெக்ட் பண்ண முடியுமா? எதுக்கு வீணாக உயிரை வந்து வச்சுக்கிட்டு வேறு வழியும் இல்லையே போகிறதுக்கு. மேலே போகலான்ட்டா. ஓகே காய்ஸ், உங்களுக்காக ஒதுக்கிறேன். யோப்போ இன்னும் இருட்டு. யூஸ் பண்ணாமல் பொருளாக இருக்கும். அந்த நம்பிக்கையில் போகிறேன். பொருள் இல்லைன்னா செத்தேன். எப்போ இருக்குது கேஷ் அதே பிளேஸ். எங்கனையோ திரும்பி பார்த்தா வில்லேஜ் வரணுமே. ஓ சாரி, நம்ம இந்த இடத்துல தானே தூங்கணும். மறந்தே போயிட்டேன். ரீஸ்பான் பாயிண்ட் சுட்டம் இருக்கும். ஓகே, அந்த மலையை திருப்பி தருவோமா? வேணாம், இன்னும் எங்கேயாச்சும் வீடை கட்டிக்க வேண்டியதான். அதாவது வில்லேஜும் இருக்குது அந்த இடத்துலையே. இங்கேயே வீடு கட்டிக்கோங்க. பூமி பூஜை பண்ணணும், அதனால் பிளாங்க் எடுத்துக்கோம். செடி இருக்குது. அப்படி இந்த இடத்த மணி பண்ணிட்டு இங்கே அந்த இதை பார்த்து வச்சுட்டு இங்கே 2 இங்கே 1 வச்சுட்டு செடி 1 வச்சுட்டு இங்கே 1 வச்சுட்டு செடி எடுத்துக்கலாம். இங்கே 1 வச்சுக்கலாம், இங்கே 1 வச்சுக்கலாம். பூமி பூஜை முடிச்சாச்சு. அப்படியே இருங்க காய்ஸ். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே காய்ஸ், நம்ம இந்த இடத்துல தான் பூமி பூஜை முடிச்சிருக்கோம். நம்மளை பொறுத்தவரைக்கும் தான் பூமி பூஜை.
யார் அது பண்ணி யூண்டர்மேன். நான் அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன். ஓகே காய்ஸ், 20 நிமிஷத்தோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடித்து நன்றி வணக்கம், பாய்.